ஹாய் guys, வெல்கம் பேக் டு Zen with ஷிஃபானா. நான் உங்கள் ஷிஃபானா. ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமான காரணம் என்ன? ஜீனா இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்லிபீடியமியாவோட காசஸ். டிஸ்லிபீடியமியா எப்படியெல்லாம் வருது அக்கார்டிங் டு அ டிபிரோ புக் பார்க்கலாமா? ஸோ இந்த காசஸ் ஆஃப் டிஸ்லிபிடீமியாவை ரெண்டாக பிரிக்கலாம், ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ப்ரைமரினா ஜெனட்டிக் காஸ், அது நம்மளால் மாற்ற முடியாது. அதில் ஒன்று தான் ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா. இப்போது எடுத்துக்கோங்க, எல்டிஎல் ரிசெப்டார் ஒரு லாக்காகவும் நம்மளோட எல்டிஎல் ஒரு கீயாகவும் எடுத்துட்டா, நம்ம பிளட்டில் சுற்றிட்டு இருக்க எல்டிஎல் போய் லிவர் செல்லில் இருக்கக்கூடிய ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆனால் தான் அது என்ன ஆகும், பிளட்டில் இருக்கக்கூடிய எல்டிஎல் கம்மியாகும். பட் ஆனால் இந்த எஃப்ஹெச்சில் அந்த லாக் உடஞ்சிரும். அதனால் என்ன ஆகிடும், நம்மளோட லிவர் ஒபீஸ் செல் ஆகிடும். ஸோ எல்டிஎல்லை ப்ராசஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த எல்டிஎல் ரத்தத்திலேயே அதிகமாகிடும். நெக்ஸ்ட் அப்போலிப்போப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறது. இது நம்மளோட செகண்ட் ரீசன். இங்கே அப்போ பி அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த அப்போ பி மேல்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஏதாவது மியூட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போது எல்டிஎல் ரிசெப்டார் ஹங்க்ரி ஆகிடும். ஏதாவது அது அப்படின்னா எல்டிஎல்லை அதனால் பார்க்க முடியும். நம்ம எல்டிஎல் ரிசெப்டார் எல்டிஎல்லை பார்க்க முடியும், பட் அதனால் எடுத்துக்கவே முடியாது. ஸோ எல்டிஎல் பிளட்லேயே அதிகமாகிடும். நெக்ஸ்ட் ஃபெமிலியல் கம்பைன் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா. இது என்னென்னா லிவரில் டூ மச் எல்டிஎல் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதாவது எல்டிஎல் லிவர் ஓவர் ட்ரைவ் மோடுக்கு போயிடும். ஸோ இதனால் எல்டிஎலும் ட்ரைக்ளிசரைட் ரெண்டுமே அதிகமாகிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ப்ரைமரி காசஸில் என்ன இருக்குது அப்படின்னா அதர் மியூட்டேஷன்ஸ் லைக் எல்சிஏடி மாதிரியான வேறு என்சைம் மியூட்டேஷன்ஸ்னால இந்த எல்டிஎலும் ஹெச்டிஎல் மெட்டபாலிசம்லேயும் பிரச்சனை வந்துடும். ஸோ இதுதான் ப்ரைமரி காசஸ். நம்ம செகண்டரி காசஸ் பார்ப்போமா? செகண்டரி காசஸ் அப்படின்றது அக்யூவேட். இது நம்மளால் கட்டுப்படுத்த முடிய ஒரு விஷயம். அதில் ஃபர்ஸ்ட் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். இப்போது ஒபிசிட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம எடுத்துக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபுட் லைக் ப்ரெட்டு, பர்கர், கொழுப்பு சம்மந்தப்பட்ட ஃபுட்டு, இல்லை ஆல்கஹால், இல்லை நம்ம ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இதனால் ட்ரைக்ளிசரைட் அப்புறமா எல்டிஎல் அதிகமாகிடும். அடுத்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கூடிய மெடிசின், சில மெடிசின்ஸ் லைக் டயூரெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை பீட்டா பிளாக்கராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஹைப்பர் டென்ஷனில் பார்த்துருப்போம். அது இல்லை சில ஸ்டீராய்ட் ட்ரக்ஸ் லைக் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டோனாலும் நம்மளோட எல்டிஎல் லெவல்ஸ் அதிகமாகிடும். தேர்ட் காஸ் என்ன அப்படின்னா நம்மளோட மெடிக்கல் கண்டிஷன் லைக் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், இல்லை ஹைப்போதைராய்டிசம், சிகேடி அதாவது குரோனிக் கிட்னி டிசீஸ், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம், இல்லை கொலிஸ்டாட்டிஸ், இதே மாதிரியான விஷயங்களுமே எல்டிஎல் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் தான் ப்ரெக்னென்சி அண்ட் மெனோபாஸ். ஸோ பெண்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படி காலத்துலேயும் சரி, இல்லை மெனோபாஸ்க்கு அப்புறமும் சரி, ஹார்மோன் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனாலையுமே நமக்கு எல்டிஎல் அதிகமாகிட்டு ஹெச்டிஎல் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம சம்மரியாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி அப்படின்றது ஒரு ஜீன் ப்ராப்ளம். இதுக்கு மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதே செகண்டரி அப்படின்றது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஓரளவுக்கு பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த காசஸ் ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த டூடூலோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். அண்ட் நான் இந்த நோட்ஸ் எல்லாம் நான் இதுலேருந்து ரெஃபர் பண்ணேன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.